ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அது யூஸ்வல். இன்னைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாரிஸ்ல இருக்க முருகர் கோயிலான கந்தக்கோட்டம் தான் போகிறோம். இப்போ கும்பாபிஷேக வேலைகள்லாம் போயிட்டு இருக்கிறதுனால கோவில் ரொம்பவே காலியாக தாங்க இருந்தது. நாங்கள் போன அன்னைக்கு கோவிலில் தெப்பக்குளம் நடக்க இருந்துச்சா, ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருந்தது. கோவில் குளத்துல மேடெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. எப்போவுமே நாங்கள் வரும்போது கோவில் குளம் மூடி தான் இருக்கும். இந்த தடவை திறந்து இருக்கவே எல்லாருமே ஆர்வமாக போய் பார்த்தோம். குளம் நிறைய தண்ணியோட நிறைய மீன் அங்க இருந்தது. குளத்துல இருந்த மீனெல்லாம் ரொம்ப கிட்ட பார்த்ததுல பாப்பாவும் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. குளத்தங்கரையிலேயே ஒரு மேடை மாதிரி போட்டு அங்க சில பேர் கீர்த்தனைகள்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அது பார்த்ததும் பாப்பா இன்னும் எக்ஸைட் ஆயிட்டாங்க. அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க கோவிலை சுத்தி வர கிளம்பிட்டோம். பாப்பா அழகா நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க. அவங்க அப்பா அவங்க கூட விளையாடிட்டு இருந்தாங்க. எப்போ கோவிலுக்கு வந்தாலும் பாப்பா உண்டியல்ல காசு போடணும்னு சொல்லி கேட்டு வாங்கி போடுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலதான் அவங்களோட ஹாப்பினஸ் அடங்கியிருக்கு. அடுத்ததா இங்க இருந்து பக்கத்துல இருக்க காளிகாம்பாள் கோவிலுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். மந்த்லி ஒன்ஸ் இந்த கோவில்லாம் மிஸ் பண்ணாம வந்துருவோம். நாங்க போனது வீக்கெண்ட்றதுனால பெருசா கூட்டம் இல்ல. ஸோ சீக்கிரமாவே சாமி கும்பிட்டுட்டு கோவிலை சுத்திட்டு நாங்க இங்க இருந்து கிளம்பிட்டோம். கடைசியா சென்டர்ல இருக்க பாடிகார்ட் முனீஸ்வரர் டெம்பிளுக்கு தான் போயிருந்தோம். அன்னைக்கு சித்ரா பௌர்ணமின்றதுனால முனீஸ்வரர் சுவாமி வெளியவே அழகா நிறுத்திருந்தாங்க. இதோட கோவில் எல்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நாங்க எங்க போகணுன்றதை வெயிட் பண்ணி பாருங்க. பாய்.